சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் அண்ணாமலை மனோஜ் கடன் கொடுத்துருப்பார்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வீட்டுக்கும் வருவாங்க. இவன் தான் அவனை கடத்துறானா அப்படின்னு சொல்லி முத்து எகிரிட்டு போவார். இல்லை, நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்வார். கொஞ்சம் பணமும் கொண்டு போயிருப்பார். என் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை அடைச்சிருவான், தயவுசெய்து என் குடும்பத்தை எதுவுமே பண்ணிடாதாங்க, நான் வேணால் என் பையன் அடைக்கிறதுட்டு உங்கள் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹிணி 2 பேர்கிட்டையுமே சைன் வாங்கிட்டு போயிடுவார். அவர் உங்கள் அப்பாவுக்குள்ளது நல்ல குணம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா முத்து சொல்வார், அவரவர் வேலையை அவரவர் பார்த்துக்கிறப்பா, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அதே தான் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. இந்த சம்பளத்தை இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் ஏதாவது ரன் பண்ணணும், மாதம் 1 லட்சம் நம்ம ஃபைனான்சியருக்கே கொடுக்கணும், என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. நான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சரி, இந்த கம்பெனி நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணி 2 பேரும் முடிவெடுப்பாங்க. இன்னொரு பக்கம் முத்துக்கிட்ட கிறிஷ் ஒரு லெட்டர் கொடுப்பாரு. அதில் என்னென்னு படித்து பார்த்தா, டூர் போகிறதுக்காக ஒரு 2500 கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஆளாளுக்கு 800 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு என் பையன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லுவாங்க. நானே பார்த்துக்கிறேன் அந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். இந்த பையன் அவங்க அம்மா இறந்து போச்சு சொல்லி ஒரு ஃபீல் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை மீனாவும் முத்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. முத்து தான் சொல்வார் மீனா கிட்ட, கிறிஷோட அம்மா இறந்து போயிருக்காங்க, நம்ம முகத்தில் எதுவுமே தெரியலையே, ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.